بسم الله الرحمن الرحيم إن الحمد لله الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين أما بعد கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், குறிப்பாக இச்சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபாக்களை பார்த்து இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக கூறினார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்பதாக 10 சஹாபாக்களினுடைய பெயர்களையும் ஒரே மூச்சாக சொல்லி முடித்தார்கள். அதன் அடிப்படையிலே நாம் அந்த சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நேற்றைய தினம் நாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம். இன்றைக்கு நாம் எந்த ஒரு சஹாபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம் என்றால் அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நமக்கு அதிகமாக பிரபல்யமான ஒரு பெயர் தான், அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டிக்காட்டுகின்றார், சாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள், முதலாம் அவர்கள் என்பதாக சில சஹாபாக்களை பற்றி கூறுகின்றார். அப்படி முந்தியவர்கள், முதலாம் அவர்களாக இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் இஸ்லாத்தில் 3ஆவதாக தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு மனிதர் என்பதாக கூறப்படுகின்றது பல்வேறு ஹதீஸ்களிலே. அது மாத்திரமல்ல, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற 7 நாட்களுக்கு பிறகுதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக பல்வேறு செய்திகள் கிடைக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் பல்வேறு தொடர்புகள் இருந்தது. இவர்களுடைய தந்தை வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியிலே இணைகின்றார்கள். அதே போன்று தன்னுடைய தாயின் வழியாகவும் தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சாவளியிலே இணைகின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முறையிலே மாமா என்கின்ற ஒரு முறையிலும் வருகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமா என்கின்ற ஒரு முறையிலே வருகின்றார்கள். இவர்களுக்கு அவர்களுடைய தாயின் பெயர் உம்மு ஆமீர் என்பதாக அழைப்பார்கள். இவர்கள் தன்னுடைய தாயின் மீதும் தன்னுடைய தந்தையின் மீதும் தன்னுடைய பெற்றோர்கள் மீதெல்லாம் இவர்கள் மிகவும் பாசமானவர்களாகவும் மிகவும் மரியாதைக்குரியவர்களாக இருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடன் அவருடைய தாய் உம்மு ஆமீர் என்ன செய்தார்கள் தெரியுமா? மகனே அபி வக்காஸ், அதாவது மகனே சஅதே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய், நீ எப்பொழுது இஸ்லாத்தை விடுகின்றாயோ அப்பொழுதுதான் நான் சாப்பிடுவேன், அப்பொழுதுதான் நான் நீர் அருந்துவேன், அது வரைக்கும் நான் சாப்பிடவும் மாட்டேன், தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன் என்பதாக பசியோடும் பட்டினியோடும் இருக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே இவர்களுக்கு இரக்கம் வருகின்றது. நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நம்முடைய தாய்க்கும் நம்முடைய தாய் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்களே என்பதாக. ஒரு கட்டத்திற்கு மேலாக அவர்கள் இறந்து போகக்கூடிய தருணம் வரைக்கும் வருகின்றது. இவர்களுக்கு அதிகமான இரக்கம் வரும் பொழுது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வசனத்தை இறக்குகின்றான். மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அவர்கள் இஸ்லாத்திற்கு மாறாக உங்களை அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதாக எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றார். அதற்கு பிறகு அவர்கள் இறக்கப்படுவதை நிப்பாட்டிக் கொண்டார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுடைய தாய் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்தினால் பல்வேறு பிளாக்மெயில்களை பண்ணினார்கள். நீ இஸ்லாத்தை விட்டால் தான் நான் சாப்பிடுவேன், நீ இஸ்லாத்தை விட்டால் தான் நான் நீர் அருந்துவேன், இல்லாவிட்டால் நான் இப்படியே மரணிப்பேன் என்பதாக அவருடைய தாய் உம்மு ஆமீர் அவர்கள் அதிகமாக அவர்களுடைய மகனுக்கு பிளாக்மெயில் செய்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல,
இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்று சொன்னால் இவர்களுடைய உண்மையான பெயர் சஅத் இப்னு மாலிக். இவர்களுடைய உண்மையான பெயர் சஅத் இப்னு மாலிக். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபீ வக்காஸ் என்பதாக இவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயரை வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய முதல் அம்பு எய்யக்கூடிய வீரராக இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பத்ர் போரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பத்ர் போரிலே இவர்கள் அதிகமாக இஸ்லாத்திற்காக தியாகங்களை செய்கின்றார்கள். அதிகமாக இஸ்லாத்திற்காக அவர்கள் அதிகமாக தன்னுடைய உடல் உழைப்பால் செய்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் இவர்கள் இஸ்லாத்திற்காக உஹது போரை எடுத்துக்கொள்ளலாம். உஹது போரிலே ஒரு கட்டம் வருகின்றது. முஸ்லிம்கள் எல்லாம் அடிபட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஅதே, நீங்கள் என்ன செய்யுங்கள், அம்பை எய்யுங்கள், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் அம்பு எய்யுங்கள் என்பதாக கட்டளையிடுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக யாரிடமும் என்னுடைய தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்பதாக கூற மாட்டார்கள். பல்வேறு சஹாபாக்கள் தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுவார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக கூறுவார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுக்கு மாத்திரமே இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். சஅதே, நீங்கள் என்ன செய்யுங்கள், அம்பை எய்யுங்கள். யாருக்காக? என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் அம்பை எய்யுங்கள் என்பதாக கூறினார்கள். கிட்டத்தட்ட 1000 அம்புகளை சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எய்தினார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிக தொடர்புடைய சஹாபியாக இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஒரு முறை நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், மக்காவிலே அதிகமான கொடுங்கோல்கள் இருந்தது, அதிகமான வேதனை செய்யப்பட்டது, அதிகமான சஹாபாக்களுக்கு துன்புறுத்தல்கள் தரப்பட்டது. அதன் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் மக்கா மாநகரத்திலே. ஆனால் மதீனாவிற்கு வந்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்கினார்கள். அதாவது சஹாபாக்கள் எல்லாம் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பயம். ஏனென்றால் அங்கு நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். நம்ம ஏதாவது செய்து விடுவார்களோ என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணம், ஒரு இரவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு முன்னால் காவலுக்கு நிற்கின்றார்கள். அந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள். யார் அங்கே நிற்பது என்பதாக கேட்ட பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களை பாதுகாப்பதற்காக இரவில் நான் நிற்கின்றேன் என்பதாக கூறினார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிக தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பத்ர் போர்க்களத்தை எடுத்துக்கொள்ளலாம். பத்ர் போரிலே அதிகமான எதிரிகள் வீழ்த்தப்படுகின்றார்கள். ஆனால் முதலில் எதிரிகளுடைய இரத்தம் சொட்ட வைத்தது இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். எதிரிகளுடைய முதல் இரத்தத்தை சொட்ட வைத்ததே இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவிற்கு என்றால் பத்ர் போரிலே அதிகமான மலக்குமார்கள் இறங்கினார்கள். அதில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இரு கண்களால் இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள். எந்த ஒரு சஹாபியும் பார்க்காத ஒரு குடிப்பினை இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு அருகாமையில் இருவர் நிற்கின்றார்களே, அவர்கள் யார் என்பதாக கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சஅதே, இவர்கள் இருவரும் உங்களுடைய கண்களுக்கு தெரிகின்றார்களா? இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் ஜிப்ரீல், இவர்கள் மீகாயில் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு இவர்களுடைய ஈமான் இந்த காரணத்தினால் இவர்கள் தன்னுடைய மாணவர்களை பார்த்தார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இவர்கள் அதிகமான போர்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் சரி, இவர்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்திலே அதிகமாக இருந்தார்கள். காதிசியாவுடைய போரை எடுத்துக்கொள்ளலாம். காதிசியா போர் மிக முக்கியமான போர். அந்த போர்க்களத்தில் தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். அதாவது அவர்களுக்கு தொற்று நோய் ஏற்பட்டு ஷஹீதாகின்றார்கள். அடுத்த தளபதியாக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக பதவியேற்கின்றார்கள். போர் நடந்து அந்த வெள்ளை மாளிகைக்குள்ளாக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓதியவர்களாக உள்ளே செல்கின்றார்கள். உள்ளே சென்றால் அங்கு வைரங்களும் வைரோடியங்களும் தங்கமும் இருக்கின்றது. அனைத்தையும் அவர்கள் கட்டி அப்படியே அனைத்தையும் எங்கே அனுப்புகின்றார்கள்? மதீனாவிற்கு அனுப்புகின்றார்கள். மதீனாவிற்கு கனிமத்து பொருளாக அன்றைக்கு அனுப்பினார்கள்.
எந்த அளவிற்கு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு சஹாபி என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுக்கும் மேலாக நாம் பேச வேண்டும் என்றால் கனிமத் என்கின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் தான் முதலாக கொண்டே வருகின்றார்கள். பத்ர் களம், அதிகமான எதிரிகள் கொல்லப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த எதிரிகளுடைய வாளை உருவி எடுத்து கொண்டு வருகின்றார்கள். அதை பார்த்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சஹதே, இதை எதற்காக எடுத்து வருகின்றாய், எதிரியுடைய பொருளை எதற்காக எடுத்து வருகின்றாய் என்பதாக கேட்ட பொழுது, நீங்கள் எடுக்காதீர்கள், அதே இடத்திலே வையுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். மீண்டும் அதே இடத்திலே வைத்து வருகின்றார்கள். மீண்டும் போய் எடுத்துட்டு வராங்க. இப்படி எடுக்கும் போது அல்லாஹ் தஆலாவே குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், கனிமத்து பொருட்களை எடுங்கள் என்பதாக. எந்த அளவிற்கு அதிக உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதையெல்லாம் யோசித்தார்களோ அவர்கள் யோசித்ததையெல்லாம் அல்லாஹ் தஆலா வஹியாக இறக்கியதை போன்று இவர்களுடைய ஒரு செயலை அல்லாஹ் தஆலா வஹியாக இறக்கினான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் சிக்கிக்கொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே 6 சஹாபாக்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் விட்டு சென்றார்கள். அந்த 6 சஹாபாக்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ஒருவர். அவர்கள் அதற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் தன்னை நுழைத்துக் கொள்ளவில்லை. அதிகமான போர்கள், அதிகமான விஷயங்கள் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் அதிகமான சோதனைகளுக்குள்ளாக இஸ்லாமிய சமூகம் தள்ளப்பட்டது. ஜமல் போரை பார்க்கலாம், அதே போன்று சிஃபின் போரை பார்க்கலாம். அதிகமான சஹாபாக்கள், 2 சஹாபாக்களுக்கு மத்தியிலே, அதாவது 2 படைகளுக்கு மத்தியிலே போர் நடந்தது. அந்த போர்களில் எல்லாம் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்தார்கள் என்றால் மதீனாவிலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி அவர்களுடைய வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். மர்வான் இப்னு ஹக்கம் என்கின்ற அவருடைய ஆட்சி காலம் வரைக்கும் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட எந்த அளவிற்கு என்றால் 82 வயது வரைக்கும் வாழுகின்றார்கள். இறுதியாக வஃபாத் ஆகிய, இறுதியாக மரணம் அடைந்த முஹாஜிரும் இவர்கள்தான். இறுதியாக இந்த அஷரத்துல் முபஷ்ஷராவில் இறுதியாக மரணம் அடைந்த சஹாபியும் இவர்கள்தான். எந்த அளவிற்கு என்றால் ஹிஜ்ரி 55 வஃபாத் ஆகின்றார்கள். வஃபாத் ஆகும் பொழுது அவர்கள் வஃபாத்தான பிறகு மர்வான் இப்னு ஹக்கம் அந்த நாட்டினுடைய அந்த மதீனாவினுடைய கவர்னர் அவர்களுக்காக தொழ வைக்கின்றார்கள். ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்கின்றார்கள். மரண தருவாயிலே தன்னுடைய மகனிடம் பேசுகின்றார்கள், மகனே, இங்கு ஒரு பெட்டி இருக்குகின்றதே, அதை திற என்பதாக சொல்கின்றார்கள். அந்த பெட்டி திறக்கப்படுகின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த உடையை உடுத்தி என்னை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக. அந்த உடை என்ன உடை என்று பார்த்தால் பத்ர் களத்திலே அவர்கள் பயன்படுத்தினார்களே அந்த உடையை வசிய செய்கின்றார்கள். இந்த உடையை எனக்கு உடுத்தி என்னை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக. இறுதியாக ஹிஜ்ரி 55 தன்னுடைய 82வது வயதிலே வஃபாத் ஆகின்றார்கள். எந்த ஒரு குழப்பத்திற்குள்ளாகவும் சிக்காமல் தன்னந்தனியாக 10 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் மதீனாவிலிருந்து 10 கிலோமீட்டருக்கு அப்பால் தன்னந்தனியாக வாழ்ந்தார்கள். இறுதியாக அவர்களுடைய அடக்கம் ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கப்படுகின்றார்கள். 82வது வயதிலே வஃபாத் ஆகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹாபியினுடைய வரலாறிலிருந்து நாம் அதிகமான பேணுதல்களை எடுத்துக்கொள்ளலாம், அதிகமான படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.